வணக்கம் நண்பர்களே. அடையார் டெப்போ பக்கத்தில் மெட்ரோ வேலை நடக்குது. அதனால என்ன பண்ணியிருக்காங்க, அந்த எல்பி ரோடை வந்து நேராக சிக்னலில் எடுத்து விட்டு நேராக வண்டியெல்லாம் போகிற மாதிரி பண்ணிட்டு அங்கே போய் சுற்றி வர மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க. இதில் விஷயம் என்னென்னா, இதெல்லாம் பண்ணவங்க அந்த இடத்துல உள்ள பெடஸ்ட்ரியன் கிராசிங் வந்து அதுக்கு மதிப்பே இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா அங்கே சிக்னல் இல்லை. சிக்னல் இல்லாததுனால வண்டி பாட்டில் நேராக போயிட்டே இருக்குது. கிராஸ் பண்ணுறதுக்கு நேற்று பார்க்குறேன், வயசானவங்களாம் அந்த பக்கம் நிற்கிறாங்க. யாரும் வண்டியை அவங்க ஏன் வண்டியை நிறுத்தணும்? மக்களை குறை சொல்லி புண்ணியம் இல்லை. அவங்க ஸ்ட்ரெயிட்டாக சிக்னல் இல்லாமல் ஒரு இடம் இருந்ததுன்னா அவங்க வண்டியை ஓட்டு தான் போவாங்க. அவங்க ஏன் வண்டியை நிறுத்தணும்? ஸோ இந்த மெட்ரோவுக்காக டிராஃபிக் டைவெர்ட் பண்ண இடம் எல்லாத்துலேயுமே இவங்க வந்து முதல்ல எப்படின்னா கார் ஓடுறதுக்கு என்ன வழின்னு பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த கம்பி எல்லாத்தையும் தடுப்பு பிளாக்கு எல்லாத்தையும் வச்சிடுறாங்க. வச்சுட்டு இந்த இடத்துல முன்னாடி கிராஸ் பண்ணிட்டு இருந்தவன் எப்படி அந்த இடத்த கிராஸ் பண்ணுவான்னு யோசிக்கிறதே இல்லை. பார்த்தீங்கன்னா வயசானவங்களாம் உயிரை கையில் பிடிச்சிட்டு ஓடணும். நம்ம எல்லோரும் கார்களோட தயவில் இருக்கோம். இதுக்கு காரணம் என்ன? நான் போன வீடியோலேயே சொன்ன மாதிரி இதுக்கு காரணம் அரசு தான். அந்த இடத்துல இப்போ தவறாக ஒரு விபத்து ஒன்று நடந்ததுன்னா நம்ம யாரை குறை சொல்லணும்? அந்த இடத்துல தாண்டி ஓடினவங்க இல்லையா? இல்லை ஸ்பீடாக வந்தவொடனே எல்லோரும் போட்டு திட்டுவாங்க, அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுருப்பாங்க. ஏன் நீ என்னால ஸ்பீடாக ஓட்டுறவங்க குறுக்க கிராஸ் பண்ணுறவங்கன்னு ஏதாவது ஒரு வீடியோ கூட பண்ணுவாங்க இல்லையா, நிகழ்ச்சி கூட பண்ணுவாங்க. ஆனால் உண்மையில் அந்த இடத்துல கிராஸ் பண்ண முடியாமல் போனதுக்கு காரணமே அரசு வந்து நடக்கிறவனை பற்றி யோசிக்கவே இல்லை. இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவிலேயே சாலை விபத்துகள் நடக்க ஒரு 90% மேலே காரணம் வந்து சாலைகளுடைய வடிவமைப்பு, நடந்து போகிறவங்க சைக்கிளில் போகிறவங்கள பற்றி அரசு வந்து கவலைப்படாமல் இருக்கிறது தான். அரசினால் நிகழும் சாவுகள் தான் தேவையில்லாத சாவுகள் நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஆக்சிடென்டல். அரசினால் நடக்கிற சாவுகள், உதாரணத்துக்கு அரசு ஆஸ்பத்திரியில் தான் இன்ஃபெக்ஷன், ஹாஸ்பிட்டல் அக்யூர்டு இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க, ஹெச்ஏஐன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் வருது, உங்களுக்கு தொற்று வருதுலாம் வந்து அரசு ஆஸ்பத்திரியில் தான் ஜாஸ்தி.